நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 3 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒன்றிலிருந்து 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் நமக்கு போதிக்கிற போதனை என்ன? உன் சகோதரனாய் இருக்கிற ஒருவன் உன்னோடு பிறந்தவனாய் இருக்கலாம், இல்லை என்றால் உன்னுடைய இரத்த சம்பந்தமானவனாய் இருக்கலாம், இல்லை என்றால் கர்த்தருக்குள்ளான இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். அவன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை என்ன பண்ண? அவனை கடிந்து கொள். பாவம் செய்கிறவர்களை பார்த்தால், குற்றம் செய்கிறவர்களை பார்த்தால் நீ அவர்களை கடிந்து கொள். சரி, கடிந்து கொண்டால் என்ன நடக்கும்? இன்னும் பகைதான் வரும், விரோதங்கள் தான் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் உடன் சகோதரன், உன்னோடு பிறந்தவன், உன் இரத்த சம்பந்தமானவன், உன் சக விசுவாசி, சக ஊழியக்காரன் தவறுகிறான், தவறு செய்கிறான், உனக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறான். அவனை நீ கடிந்து கொள், செய்கிறது தவறு என்று சொல். அல்லேலூயா. அடுத்தது, அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னி அப்படின்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் சொல்ல வர வேண்டிய ஒரு கருத்து என்னென்றால், மனஸ்தாபப்படுதல். மனஸ்தாபப்படுதல் என்கிற ஒரு வார்த்தை மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய சகோதரனுக்கு எதிராய் நான் ஏதோ ஒரு தவறு செய்தேன், சக விசுவாசிக்கு விரோதமாய், என்னோடு கூட இரத்த சம்பந்தமான உறவில் இருக்கிற ஒருத்தருக்கு எதிராய் ஏதோ ஒரு நான் தவறு செய்து விட்டேன். அது நான் உணர்த்தப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளமாய் மாறுவதற்கு, நாம் சுகமாவதற்கு, நாம் மனசாட்சியில் குத்துண்டவர்களாய் அல்ல, மனசாட்சியில் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஒருவன் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தான், அக்கிரமம் செய்தான், உன்னுடையதை பிடுங்குறான், பிடுங்கிக் கொண்டான், உனக்கு தீங்கு செய்கிறான். அப்படிப்பட்டவன் மனஸ்தாபப்பட்டா அது அவனுக்கு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனஸ்தாபப்படுகிற ஒரு காரியம் என்பது மனம் திரும்புகிற ஒரு காரியத்தோடு ஒப்பிடப்படக்கூடிய ஒன்று. மனஸ்தாபப்படுகிற ஒரு விஷயம் என்பது ஸ்தோத்திரம் உணருதல், நான் தவறினேன் என்கிறதை உணருதல், நான் இடறி போனேன் என்கிறதை உணருதல், என்னுடைய சார்பா, என் பக்கமா ஏதோ தப்பு இருக்கு, நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அப்படி நடந்திருக்க கூடாது,
நான் அப்படி அடித்திருக்க கூடாது, நான் அந்த இடத்திற்கு போய் தான் இருக்கக்கூடாது என்று நம்மை நாமே நிதானித்து ஆமென் உணருதல் தான் மனஸ்தாபப்படுதல். அல்லேலூயா. என் நிமித்தமாக அவர்கள் கஷ்டப்படுறாங்க, என் நிமித்தமாக அவர்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க, என் நிமித்தமாக அவர்களுக்கு நஷ்டம் வந்து விட்டது, என் நிமித்தமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு போனார்கள். இதை நாம் உணர வேண்டும். இதை நாம் சமாளிப்பதல்ல விசுவாச வாழ்க்கை. கணவனுக்கு எதிராகவோ, மனைவிக்கு எதிராகவோ, இல்லைந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவோ, மருமக பிள்ளைகளுக்கு எதிராகவோ நாம் ஏதாயிலும் தவறி இருந்தால் நாம் நம்மை ஆமென் உணர்ந்து பார்த்து மனஸ்தாபப்படுதல் தான் சிறந்த மருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வது என்பது, மனஸ்தாபப்படுவது என்பது நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அது நமக்கு உதவி செய்யும். நாம் கடின இருதயத்தோடு இருப்பதை தேவன் ஒரு நாள் விரும்புகிறது இல்லை. நாம் அறியப்படும் போது நாம் உடனே மனஸ்தாபப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே போய் மனம் வருந்தி, நான் மனம் வருந்துகிறேன், நான் அப்படி செய்திருக்க கூடாதுதான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதில்லை. நாம் ஒன்றும் குறைந்து போவதில்லை. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு நாள் குறைந்து போவதில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க, பாதுகாப்பாய் இருக்க, சோதரம் சுகபலத்தோடு இருக்க, ஆண்டவருடைய கிருபை சார்ந்து கொண்டு ஆமென் நாம் நம் மூலமாக மற்றவர்களுக்கு இடரலோ, நம் மூலமாக மற்றவர்களுக்கு வேதனையோ, நம் மூலமாக மற்றவர்களுக்கு இழப்போ, நம் மூலமாக மற்றவர்களுக்கு பலவிதமான தீமைகளோ ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நாம் உணர்த்தப்படும் போது நிச்சயமாக நாம் கடின இருதயத்தோடு இருப்பது நல்லதல்ல. நாம் இறங்கி போய் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்பது நல்லது. அல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது நம்முடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதைதான் தேவன் இங்கே நமக்கு போதிக்கிறார். ஒரு மனிதன் மனஸ்தாபப்பட்டு அவன் உன்னிடத்துல வந்து உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு தரம் அல்ல, ஒரு நாளைக்கு 7 தரம் வந்து கேட்டா கூட நீ அவனை மன்னி. மனஸ்தாபப்படுகிறது நல்லது. மனஸ்தாபப்பட்டு ஒருவன் வந்து நம்ம இடத்துல கேட்கும் போது நாம் மன்னிக்கிறது நமக்கு நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாகவோ விசுவாசியாகவோ நான் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில இதை நாம் செய்யாமல் போனால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் நான் மற்றவர்களுக்கு மனவேதனை உண்டு பண்ணுகிற ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருந்தால், என் நிமித்தமாய் அவர்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் நிச்சயமாக நான் உணர்த்தப்பட வேண்டும். அதுதான் எனக்கும் நல்லது. நான் மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கிறது அவங்களுக்கும் நல்லது. அல்லேலூயா. நீ மன்னித்தால் கர்த்தர் உன் பாவங்களை உனக்கு மன்னிப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலும் கூட நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருளும் என்று அந்த ஜெபத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அது மிக முக்கியமானது. தேவன் நமக்கு இறங்கணும், தேவன் நமக்கு உதவி செய்யணும், தேவன் நம்மை காப்பாற்றணும், நம்முடைய தவறுகளை, பிழைகளை, பாவங்களை மன்னிக்கணும். அப்படின்னா நம்மிடத்துல வந்து நான் தவறு தான் செஞ்சிட்டேன் சிஸ்டர், என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது மன்னிக்கிற அந்த நல்ல உள்ளம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதே நேரத்தில் இங்க ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளணும், மனஸ்தாபப்படணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நிறைய பேர் மனஸ்தாபப்படாமையே என்ன மன்னிச்சுட்டா என்ன அவங்க அப்படின்னுடுவாங்க. அது பைபிள்ல இல்லாத ஒரு லாஜிக். எங்கேயும் இருப்பாங்க, நம்முடைய உறவு சம்பந்தமா இருப்பாங்க, அவன் நமக்கு விரோதமா செயல்பட்டு இருப்பான், அவனை நம்ம மன்னிச்சுட்டா என்ன, அவங்க அங்கிருந்துன்னு சொல்லி இருப்பாங்க, மன்னிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அது அல்ல. அவங்க மாறா என்ன செய்யணும், மனஸ்தாபப்பட்டு உண்மைதான் நான் தவறிட்டேன்,
நான் தங்கச்சிக்காக, இல்லை அக்காவுக்காக, இல்லை அண்ணனுக்காக, இல்லை பெரியம்மாவுக்காக, பெரியப்பாவுக்காக, இல்லை உறவுகளுக்காக நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லும் போது தான் அது வேலை உள்ளது. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு வேணும்னா என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். அந்த உள்ளம் தான் மனம் திரும்புவதற்கான உள்ளம். சும்மாவே இருந்துக்கிட்டு மன்னிச்சா என்ன, போனா என்ன, வந்தா என்ன அப்படின்லாம் பேசக்கூடாது. அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. அல்லேலூயா. நீ உணரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ உணர்வடைதல் என்பது ரொம்ப முக்கியம். கல்லான இருதயமாக வாழ்வதல்ல, நீ சதையுள்ள ஒரு இருதயமாக மாறணும், உடையணும். உடைஞ்சி ஆமா தவறுதான் அப்படி நீ உணர்ந்து அதுக்கப்புறம் போயிட்டு நீ மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். நான் தேவனாண்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யார் முக்கியமான நபரோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களாண்டே மன்னிப்பு கேட்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சியை உண்டு பண்ணும். அவங்க மன்னிக்கலைன்னா என்ன பண்றது பாஸ்டர்? அது அவங்க பாடு. அல்லேலூயா. கேட்பது நம்முடைய வேலை, மன்னிப்பதும் மன்னியாமல் போவதும் அவர்களுடைய வேலை. யாராண்ட போய் சொல்லணும், கேட்கணும்? மனஸ்தாபப்பட்டாதான் மன்னிக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனஸ்தாபப்படாமே மன்னிக்கணும்னு பைபிள் நமக்கு போதிக்கலை. ஆமா, ஒருத்தர் பாஸ்டர் உங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுட்டுங்கன்னா உண்மை, மன்னிச்சுதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஒருவன் மனம் திரும்பும் போது அவனை ஏற்றுக்கணும்னு பரலோகம் சொல்லுது. ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகமே சந்தோஷப்படும் போது நீயும் நானும் சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா? அப்போ மனம் திரும்பணும். அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான நிகழ்வு. உண்மையாகவே நான் தவறுதான் செய்தேன், இது தவறு செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லும் போதுதான் மனம் திரும்புதல் உண்டாகிறது, மன்னிப்பு கிடைக்கிறது, மன்னிப்புக்கு அர்த்தம் உண்டாகிறது. மன்னிப்புனா என்ன? எவன் உணர்கிறானோ அவனுக்கு கொடுக்கிற மறுவாழ்வு. உணராதவனுக்கு கொடுக்கிற மறுவாழ்வு எப்படி மறுவாழ்வு கிடைக்கும்? அவனுக்கு கிடைக்காது. அதனால ரெண்டு சைடிலையும் நான் சொல்லுகிறேன், மனம் திரும்புதல் வேணும், மனம் வருந்தணும், அல்லது மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது மன்னிக்கிற தயால குணம் உள்ளவர்களாகவும் நாம் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டு காரியத்திலையும் நாம் கரெக்டாக சரியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை முறை? 7 தரம் இல்லை, 7-70 முறை கூட மன்னிக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? 7 தரம் தானா? இல்லை, 7-70 முறை கூட சொல்லியிருக்கிறார். ஆக எத்தனை முறை என்னை சோதரம் அவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் போது யாராக இருக்கட்டும் மன்னித்து விட்டு விடுவோம். தேவனிடத்துல இரக்கத்தை பெற முடியும். அல்லேலூயா. இரண்டாவதான ஒரு விஷயம், இங்கே இரண்டாவதான ஒரு காரியம், 10வது வசனத்தை நாம் படிக்கலாம். ஒருவர் அப்படியே நீங்களும் கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தரை ஃபாலோ பண்ற, கர்த்தரை பின்பற்றுகிற ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆமென் ஆலோசனை. ஒருவன் உனக்கு விரோதமாய் வந்து தீங்கு செய்து பாவம் செய்து மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு அவன் வந்து உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது காரியம் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? விசுவாச பிள்ளைகள், விசுவாச ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை இங்க கற்றுக் கொடுக்கிறார். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அப்புறம் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன். என் கடமையை நான் செஞ்சேன்,
நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். பிரயோஜனமானவன் அல்ல, அப்பிரயோஜனமானவன். உன்னை மிகைப்படுத்திக் கொள்ளாதே. நான் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று நினைத்துக் கொள்ளாதே. என்னால் தான் எல்லாம் முடிந்தது என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லாதே, நினைத்துக் கொள்ளாதே. நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்லாம் நினைக்காதே. நான் தான் டாப்ல இருக்கிறேன்னு நினைக்காதே. நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றெல்லாம் சொல்லிடாதே. நீ ஒன்றை சொல்ல பழகிக்க, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் சாதாரணமான ஒரு பலவீனமான ஒரு பாண்டம். கவனிக்க வேண்டும், எல்லாரை விட நான் கவனிக்கணும், தேறினவனானேன். எல்லாரை விட நான் மிகவும் பரிசுத்தமானவன், நல்லவன், தேறினவன், புத்திசாலி, திறமசாலி அப்படிலாம் நினைக்காத. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதை அதிகமாக எழுதியிருக்கிறார். நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணுகிறது இல்லை, மாறாக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீ எவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டாலும் சரி, எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமுள்ளவனாக இருந்தாலும் சரி, நீ புத்திசாலியாய் இருந்தாலும் சரி, நீ மற்றவர்களை பார்க்கிலும் நல்லொழுக்கத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் சரி, ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், சாதாரணமான ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வேலைக்காரன், கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை. நான் ஒரு சாதாரணமானவன், பலவீனமானவன், நான் சோர்ந்து போகக்கூடியவன். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப பலசாலி என்றெல்லாம் சொல்லிட முடியாது. எனக்கும் பலவீனங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு, பயங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமா, யாருமே கடவுள் கிடையாது. கடவுள் ஒருவர் தான் அநாதி தேவன். அவர் ஒருவர் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். மற்ற எல்லாருமே பலவீனமானவர்கள். கர்த்தர் பார்க்கிறார் மனுஷனை, அவன் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார், அவன் பலவீனமானவன். அவன் இருக்க போவது எத்தனை வருஷம்? 70. பலத்தின் மிகுதியா 80, அவ்வளவுதான் அப்படின்றார். அப்போ தேவனுடைய பார்வையில நாம் பலவீனமானவர்கள். தேவன் தான் நம்மை தாங்கி வருகிறார், சுமந்து வருகிறார். அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுல மேன்மை பாராட்டிக் கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக் கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நான் யோக்கியமானவன் சொல்லிக்கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நாம் சொல்லக்கூடாது, அதை வேற யாருன்னா சொல்லட்டும். அல்லேலூயா. நம்மை குறித்து அந்த ஆள் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லட்டும். யார் சொல்லக்கூடாது? நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு நானே நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்வேன் என்றால் அது ஆபத்தானது என்று நாம் அறிய வேண்டும். தன்னைத்தானே புகழ்கிறவன் மேட்டின்மை கொண்டிருக்கிறவன், மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுது. இந்த வசனங்கள் என்ன நமக்கு போதிக்கிறது? ஒருவன் உனக்கு விரோதமாக வந்து தவறுகள் செய்து மறுபடியும் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றால் மன்னிக்க கற்றுக்கொள். இரண்டாவது, உன்னை நீயே மிகைப்படுத்திக் கொள்ளாதே, தாழ்மையாயிரு. தாழ்மையாயிரு. வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பிரயோஜனமானவன் என்று சொல். உலகத்தில் பெரிய பணக்காரனாய் இருந்த ஆபிரகாம் தொட்டு எல்லாரையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் தாழ்மையாய் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா.
நமக்கு மற்றவர்களோடு கூட கம்பேர் பண்ணி நம்ம ரொம்ப பெரிய ஆளுன்னு ஒரு நாளும் நினைக்க தேவையில்லை, நினைக்கவும் கூடாது. அவர்களை விட நாம் பெட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை விட நான் நல்லவன், அவர்களை விட நான் பரிசுத்தவான், அவர்களை விட நான் கொஞ்சம் பலசாலி, அவர்களை விட நான் திறமைசாலி, அவர்களை விட சோதரம் நான் புத்திசாலி, அவர்களை விட நான் ரொம்ப ஒழுக்கமானவன், ஒண்ணுமே கிடையாது. தேவன் பாதுகாக்காத பட்சத்தில் நாம் எல்லாரும் பாவிகள் தான். தேவன் காக்காமல் போனால் நாம் எல்லாருமே விழுந்து போவோம். கர்த்தர் தான் நம்மளை காக்கிறார். கர்த்தர் பாதுகாக்கிறதுல தான் நம்ம வண்டி ஓடுது. அல்லேலூயா சொல்லு. நம்ம வண்டி இல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை பரிசுத்தவான்கள் வண்டியும் ஓடுது. கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். என் சொந்த அறிவோ, என் சொந்த ஞானமோ, என் சொந்த புத்தியோ கிடையாது. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்பிரயோஜனமான, ஒன்னுத்துக்கும் உதவாதவன், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாதவன். பிரயோஜனப்படாத ஒன்றை தான் தேவன் கையில எடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எதை எடுத்து பயன்படுத்துகிறார் தெரியுமா? பிரயோஜனப்படாததை தான் எடுத்து பயன்படுத்துகிறார். நான் ஒன்றும் இல்லை என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனை நான் கர்த்தர் எடுக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவனை கர்த்தர் கண்டுகொள்வதே இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, பயந்து பயந்து ஓடி ஒளிந்த மோசே கர்த்தர் கொண்டு வருகிறார். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான், என்னை விட்டு விடுங்கள் என்று. தேவன் விடவில்லை. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். கிதியோன், என்னை நீர் எப்படி பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறீர் என்றெல்லாம் கேட்கிறான். கவனிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக தாழ்மைப்பட பழக வேண்டும். ஒரு நாள் அகந்தை நமக்கு வேண்டாம். உங்கள் குடும்பத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மனம் வருந்தினால் மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். மனம் வருந்தாமல் செய்ய முடியாது, அதை செய்யவும் அது பொருள்படாது. ஒருவன் தான் செய்த தவறை மனம் வருந்தாமல் நீ நான் மன்னிச்சிடப்போன்னு சொன்னா அது பொருள்படாது, அது உண்மையான மன்னிப்பாகாது. எவன் ஒருவன் மனம் வருந்துகிறானோ அப்பொழுது செய்யப்படுகிறது தான் மன்னிப்பு. அல்லேலூயா. ஆமா. இரண்டாவது, ஒரு நாளும் நம்மை மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் தாழ்மையாகத்தான் வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. அதுவும் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே, திருச்சபைக்குள்ள விசுவாச வாழ்க்கையிலே நாம் நம்மை மிகைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மற்ற விசுவாசிகளை விட, மற்ற ஊழியர்களை விட, மற்ற சபையை விட, சுதந்திரம் மற்ற நபரை விட, மற்ற வீட்டை விட, மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருளை விட, அப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி நம்மளை மிகைப்படுத்துவது ஆபத்தானது. அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பவில்லை. உனக்கு தேவன் நல்ல ஞானத்தை தந்திருக்கலாம், நல்ல கிருபைகளை தந்திருக்கலாம். ஆனாலும் அதிலே ஒரு மேட்டின்மை வந்துவிடக் கூடாது. நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்கிற மேட்டின்மை ஆபத்தானது. தெரியுமா உங்களுக்கு? நான் பரிசுத்தமானவன், மற்றவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் தூய்மையானவன் என்று ஒருவன் எண்ணுவான் என்றால் அது பெரிய ஆபத்து. அல்லேலூயா. பாவியாகிய என் மேல் இந்த ஜெபம் சரியானது. ஏனென்றால் நம்மை பரிசுத்தமாக காக்கிறவர் அவர். நம்ம பலத்துல நம்ம பரிசுத்தமா யாருமே இருக்க முடியாது உலகத்திலே. அல்லேலூயா. உலகத்துல பிறந்த அத்தனை பேரை எப்படிதான் பிறந்தானா? பைபிள் சொல்லுது, பாவியாகவே பிறந்தான். பாவ சிந்தை தான் எல்லாருக்குள்ள இருக்கு. அந்த பாவ சிந்தையை மீறி வாழ்கிறோம் பரிசுத்தமா என்றால் அது நம்மால் உண்டானது அல்ல, அது கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய இரக்கம். அந்த பையன் தப்பு பண்ணிட்டான், இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, அவ இப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, கதை வேண்டாம்.
ஒண்ணுமே தேவையில்லை. நான் நிற்கிறதும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய. அப்போ நீ நிற்கிறதே அவர் கிருபை இருக்கும் போது நீ மற்றவருக்கு எதிராக பெருமைப்பட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால தயவு கூர்ந்து ஆமென். நாம் ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ள வேண்டும். நீ நல்ல ஆளுதான், நீ நல்ல குணமுள்ளவன் தான், நீ பரிசுத்தவான் தான், நீ பாவம் பண்ணலதான். ஆனால் அது உன்னால் அல்ல, தேவன் உன்மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. அதனால இதை வைத்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன் என்று நினைக்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எவனையும் தாழ்த்தி எவனையும் அவர். இன்னைக்கு நீ பரிசுத்தமா இருக்கிற, நாளைக்கு நீ விழுந்துருவ. நான் இன்னைக்கு அவன் பாவியா இருக்கிறான், நாளைக்கு அவன் என்னவாயிடுவான்? பரிசுத்தமாயிடுவான். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறி போவார்கள். அவ்வளோ கவனமா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னுடைய இருப்பை நீதான் பாதுகாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்த வாழ்வு வாழ்றல்ல, நான் நல்லவன் மனசாட்சி சொல்லுதில்ல, நான் யாருக்கும் தீங்கு செய்யலன்னு நான் சொல்றேன் இல்ல, எனக்குள்ள நான் சொல்லிக்கிறேன் இல்ல. இது கூட என்னால் உண்டானது அல்ல, இது தேவன் எனக்கு தந்த கிருபை இறக்கும். அல்லேலூயா. இதை நான் தக்க வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கணும் இதுல. அல்லேலூயா. அதனால தயவு கூர்ந்து ஒரு நாள் நான் தேறினவன், அடைந்தாயிற்று, முழுமை பெற்றவன், நான் மிகவும் நேர்த்தியானவன், சிறப்பானவன், அவர்களைப் போல இவர்களைப் போலலாம் இல்லை அப்படின்னு நினைக்காம அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம், இப்படியே சொல்லிட்டு போயிடணும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. செய்ய வேண்டிய கடமையை மட்டும் நான் செஞ்சேன். விசுவாசிகளை விட நான் ரொம்ப நல்லவன் நான் ஒரு நாள் நினைச்சது இல்லை. ஆனா வச்சாரு, நான் அவருடைய கிருபையினால நிற்கிறேன். என் வீட்டுக்காரனை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் பெற்றோரை விட நான் நல்லவன் அப்படின்னு நினைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா நினைக்க கூடாது. ஏன் நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. அதனால வீட்டுக்காரனை அலட்சியம் பண்ணாதீங்க, மனைவியை அலட்சியம் பண்ணாதீங்க, பெற்றோரை அலட்சியம் பண்ணாதீங்க. நீ ஒழுக்கம் உள்ளவனா நீ இருக்கிற அப்படின்னா கர்த்தர் உனக்கு தந்த கிருபை. அது உன்னால அல்ல. ஒரு வினாடியில நீ விழுந்து போகலாம், ஒரு வினாடியில நீ பாவம் செஞ்சிடலாம். உன்னை சுற்றிலும் பாவ காரியங்கள் வந்து உன்னை மோதிக்கொண்டுதான் இருக்கிறது. அவைகள் மத்தியிலையும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார் என்றால், நீ விழுந்து போகாமல் உன்னை நிறுத்துகிறார் என்றால், அவர் உன்மேல் வைத்த கிருபைதான். அதனால பெருமைப்பட ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. யாருன்னா கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே கை தட்டி சிரிக்கிற பழக்கத்தெல்லாம் நிறுத்துவோம். மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற நிகழ்வுகளை நிறுத்திக் கொள்ளுவோம். உனக்கு அழைத்த அழைப்பை பார், உன் தெரிந்து கொள்ளுதலை பார், நீ ஓடுகிற ஓட்டத்தை பார். அதை சரியாய் சீராய் ஓடுவதற்கு நீ முயற்சி செய். அதை விட்டு மற்றவர்களை நீ கவனித்தால் நீயும் விழுந்து போவாய். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், அப்பிரயோஜனமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்மால் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கிருபையினால் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. மூன்றாவது என்ன சொல்லுகிறார் அதிகாரத்தில் 11 நான் படிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில், கவனிக்கணும் எல்லாரும் பைபிள, நான் படிக்கிறதுனால விட்டுருந்தார். அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய்
ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே 3 விழுந்து அவருக்கு சோதரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். முதல்ல பார்த்தோம், ஒருவன் நமக்கு எதிராக பாவங்களை செய்து மனஸ்தாபப்படும் போது மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அதில் கடினத்தை காட்டக்கூடாது அப்படின்றார். மனஸ்தாபப்படணும், மன்னிக்கவும் செய்யும். மனஸ்தாபப்படாமல் மன்னிப்பு என்பது நிறைவேறாது, அர்த்தமற்றதாக போயிடும். இரண்டாவது காரியம் இதில் பார்த்தோம், அப்பிரயோஜனமானவன் என்கிறதை நீ உணர வேண்டும். நீ எந்த விதத்தில் உயர்ந்து இருந்தாலும் கூட, எல்லாம் உடையவனாக இருந்தாலும் கூட, தேவன் உன்னை சீமானாய் வைத்தாலும் கூட, நீ அப்பிரயோஜனமானவன் என்று, நான் ஒரு பரதேசியாய் சஞ்சரிக்கிறேன் என்று, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்று உன் மனதிலே நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், 10 குஷ்டரோகிகள் வந்து இயேசுவிடத்தில் எங்களை என்ன பண்ணுங்க, சுகப்படுத்துங்கன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை சுகமாக்குகிறார். அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான், பாதத்தில் விழுந்து அவரை ஸ்தோத்தரித்தான் என்று எழுதியிருக்கிறார். கவனிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். தன்னை குறித்து ரொம்ப புகழ்ச்சியாகலாம் பேசிக் கொள்ளாதே, எண்ணாதே, கௌரவப்பட்டுக் கொள்ளாதே, தாழ்மையாயிரு, சோதரம் அப்பிரயோஜனமானவன் என்று நினைத்துக்கொள் என்று கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக, இந்த உலகத்திடத்துல நீ எல்லாரும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே என்று கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உன்னிடத்திலே நன்மை பெற்ற ஏராளமான பேர் இருப்பார்கள். ஊழியர்களிடத்திலே நன்மை பெறுகிறவர்கள் ஏராளமான பேர் வருவார்கள், போவார்கள். விசுவாச பிள்ளைகளாகி நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்திருப்பீர்கள். எல்லாரும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்களா என்றால் நிச்சயம் இல்லை என்று பரிசுத்த வேதம் போதிக்கிறது. 10 பேர்ல ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். சில நேரங்களிலே ஒருத்தர் கூட வராமல் போவது உண்டு. அல்லேலூயா, கரங்களை வைத்து சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனிக்கணும், சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவர் மேல் பரிதாபம் கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இருந்தபோது திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றார்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து போய் ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது பரிதாபப்பட்டார்கள். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் நேரத்தில் கவனிக்கணும், உங்களுக்கு இயேசு வேண்டுமா பரபாஸ் வேண்டுமா என்று கேட்கும் போது எங்களுக்கு யார் வேண்டும் என்று சொன்னார்கள்? பரபாஸ் தான் வேண்டும், இயேசு வேண்டாம், சிலுவையை அடித்து கொலை செய்யுங்கள் என்று அதே ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஜனங்கள் மாறி போகலாம், உன்னிடத்தில் நன்மை பெறுகிறவர்கள் மாறி போகலாம், எல்லாரும் நன்றி உள்ளவர்களாய்தான் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உன்னை தூஷிக்கவும் செய்வார்கள், திட்டவும் செய்வார்கள், சபிக்க கூட செய்வார்கள். ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற சீஷர்களே அப்படி செய்திருக்கிறார்கள். உனக்கு ஒரு மனதைரியம் வேண்டும். உன் விசுவாச வாழ்க்கையை நீ இழந்து போக கூடாது. எல்லா இடங்களிலும் சரியான நிலையில் தான் நம்மை நேசிப்பார்கள் என்று நீ நினைத்து விடாது. ஜனங்கள் எல்லாரும் உன்னை நேசிப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. கவனிக்க வேண்டும். விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு
தேவன் நமக்கு தருகிற நல்ல ஆலோசனை. விசுவாசம் ஆமென் மிக மிக முக்கியம். அது பரிசோதிக்கப்படுகிறது. விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது வேதத்தில். ஆமென், ஹல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் எவ்வளோ காரியங்களை நாம் செய்யலாம். தேவன் நமக்கு ஒரு 3 விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள, ஆவிக்குரியவர்களாய் கடைசி வரைக்கும் நிற்க ஒரு 3 விஷயங்கள். இந்த 3 விடயங்களை நாம் கொஞ்சம் கருத்தில் கொண்டு சோதரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யார் மனஸ்தாபப்பட்டு என்ன மன்னிச்சிடுங்க சிஸ்டர், மன்னிச்சிடுங்க பாஸ்டர், மன்னிச்சிடுங்க பிரதர்னு கேட்டா இன்னும் அகங்காரம் கொள்ள தேவையில்லை. அவங்களை மன்னிச்சு ஏத்துக்கிடணும். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு அவர்களை வந்தாங்கன்னா ஏத்துக்கிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன். சோதனம் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயோ இருந்துக்கிட்டு என்ன மன்னிச்சா என்ன, போனா என்ன, வந்தா என்னன்னு பேசிட்டு உட்கார்ந்துருப்பான். அதுக்கு இது கிடையாது. அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு உங்ககிட்ட என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மன்னி. ஸ்டீபனும் அப்படித்தான் இருக்கிறான். எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு என்னையா ஏத்துக்கிடல, என்னையா மன்னிக்கல, இதெல்லாம் கேட்க கூடாது. நீ கேட்கணும். நான் தப்பு பண்ணிதான் நான் போய் கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். மனஸ்தாபப்படுதல் அவசியம். இரண்டாவது காரியம், நம்மை நாமே மிகைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடாது. அது ஆபத்து. நான் அப்பிரயோஜனமானவன், பலவீனமான ஒரு பாண்டம். நான் பலன் உள்ளவன் அல்ல. என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். எனக்கு இந்த கிருபை தந்தது கர்த்தர். இந்த பணத்தை கொடுத்தது கர்த்தர். இந்த வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர். இந்த படிப்பை கொடுத்தது கர்த்தர். இந்த சம்பாத்தியத்தை கொடுத்தது கர்த்தர். என் திறமை அல்ல என்று நீ நினைத்துக் கொள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் மிகவும் மனதைரியத்தோடு இருக்கணும். நீ ஒருத்தரான எதிர்பார்ப்ப, இவங்க நமக்கு நன்றியோடு இருப்பாங்க, நீ எதிர்பார்த்து நிற்ப. அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. நம்மோடு கூட நமக்கு உதவியா இருப்பாங்க, நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க. இருக்க மாட்டாங்க. தேவன் சோதரம் கவனிக்கணும். இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். எல்லாரும் நன்றி விசுவாசத்தோடு எங்கேயாவது 100 ஒருத்தர் இருப்பான். இங்க பாரு 10 பேர்ல ஒருத்தர் இருக்கான். எல்லாரும் இருக்க மாட்டான். சில நேரத்தில் ஒருத்தர் கூட வர மாட்டான். நீ பாதிக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது உன்னோடு கூட கஷ்டப்படுறதுக்கு அவனே இருக்க மாட்டான். சந்தோஷப்படுறதுக்கு 1000 பேர் வருவான். அல்லேலூயா. இளைய மகன் தகப்பனை விட்டு போகும்போது நண்பர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த நண்பர்களுடைய பலத்துல ஓடனான், தகப்பனை விட்டுட்டு ஓடனான், சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போனான். நண்பர்களோடு கூட மகிழ்ச்சியா இருந்தான். நண்பர்களோடு ஆரவாரம் செஞ்சான். நண்பர்கள் இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அதை சாதிக்கலாம், இதை சாதிக்கலாம், எல்லா அட்வைஸும் பண்ணா. கடைசியில எல்லாம் எழுத போது எல்லா நண்பர்களும் விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஓடி போனா. கஷ்டப்படுற நேரத்தில் அவன் இருக்க மாட்டான். கவனிக்கணும். நன்றி விசுவாசம், நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு. அதனால்தான் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதன்னு சொல்றோம். உங்க ஆரம்ப காலத்தில் நீங்க கஷ்டப்பட்ட அந்த கஷ்டங்களை மறக்காதீங்க. அது போல ஒரு லெசன் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கவனிக்கணும். நமக்கு தேவன் உயர்வை தரலாம், மேன்மையை தரலாம், ஆசீர்வாதத்தை தரலாம், எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனா நீ கடந்து வந்த பாதையை மறந்துடாதே. அல்லேலூயா. உன் நெருக்கத்து நேரத்தில் கர்த்தர் உன்னை காப்பாற்றினதை மறக்காதே. உன் கஷ்டமான நேரத்தில் கர்த்தர் உனக்கு தந்த உதவிகளை மறக்காதே. அல்லேலூயா. வெறும் பைபிளை படிச்சுட்டா போதாது.
பைபிளை படிச்சு விட்டு வாழ்ந்துடலாம், பைபிளை படிச்சு விட்டு நம்ம ஊழியம் பண்ணிடலாம், பைபிள் அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது. பிராக்டிக்கல் என்பது வேற, தேரி வேற. அல்லேலூயா. சோதரம் புக்கை பார்த்து படிச்சு விட்டா வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. புக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காது. நீ வாழ்கிற வாழ்க்கை தான் உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. நீ கடந்து வருகிற பாதை தான் உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்வு தான் உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். எனக்கு 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி வாங்கிட்டேன், PhD முடிச்சிட்டேன், டாக்டரேட் வாங்கிட்டேன், வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. கவனிக்கணும், வாழ்க்கை ரொம்ப மோசமானது. ஆமென். வாழ்க்கையில வருகிற பிரச்சனை மோசமானது. அதுல சமாளிச்சு மேல ஏறி வந்து நிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணம்ன்றது ரொம்ப ஹோன்னு இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. அதையும் தாண்டி வாழ்ந்து சாதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் ஆலோசனைகளை தரார். நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் கர்த்தருக்குள்ள. நன்றி விசுவாசத்தோடு இல்லைன்னா சோதரம் அந்த 9 பேர் போல நம்ம மாறி போவோம். நாமும் மற்றவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது, அவர்களும் நமக்கு நன்றி உணர்வோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. யாரும் நன்றி உணர்வோடு இருப்பார்கள் என்று உதவி செய்யவும் முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு டோட்டல், எல்லாமே அவர் தான். பிள்ளைகளை கூட உருவாக்கி படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு நாளைக்கு நம்மளை பார்ப்பாங்கன்ற கனவுலாம் வேண்டாம். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்றேன். எந்த ஒரு பையன் தான் பெத்த பிள்ளைங்க எந்த ஒரு பையன் பெத்த தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கிறானோ அவன் கடவுள் கிட்ட நல்லா இருப்பான். கவனிங்க, பெற்ற குடும்பத்துல சரியில்லாதவன் கர்த்தராட்டையும் சரியா இருக்க மாட்டான், சபைக்கும் சரியா இருக்க மாட்டான். மனைவி கிட்ட உண்மையா இல்லாதவன் சபையில் உண்மையா இருந்துருவான்றீங்களா? ஆண்டவராண்ட உண்மையா இருந்துருவானா? கண்டிப்பா இருக்க மாட்டான். கணவனை மதியாமல், பிள்ளைகளை சரியாய் வளர்க்காமல், மனைவியை மதியாமல், குடும்பத்தை ஒழுங்கா கட்ட முடியாம, குடும்பத்தை ஒழுங்கா நடத்தாம சபையில வந்து ஒருத்தர் நல்ல ஆவிக்குரிய நிலையில வாழ முடியுமா? சபைக்கு ஒழுங்கா தான் வர முடியுமா? நின்றுபடுவான், சபை விட்டு நின்றுடுவான் இல்லையா? அப்போ குடும்பம் முக்கியம், தாய் தகப்பன் முக்கியம், கணவன் மனைவி முக்கியம், பிள்ளைகள் பெற்றோர் என்கிற உறவு முக்கியம். அகத்தை கொள்ளக்கூடாது. பெற்றோர்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் கடின இருதயம் வேண்டாம். பிள்ளைகள் மேல் இருக்கிற கசப்புலம் வேண்டாம். ஆண்டவர் அதை வெறுக்கிறார். நாம் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நம்ம பலத்துல இல்லவே இல்லைங்க. நம்ம இந்த உசுறு தேவன் நமக்கு கொடுத்தது. உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா தேவன் கொடுத்த தயவு. அதனால குடும்பமா பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, கணவன் மனைவி என்கிற உறவோடு சரியா இல்லை அப்படின்னா சபைக்குள்ள எப்படி இருக்க முடியும்? நம்ம சபையில நிற்க முடியாது, கர்த்தரோடு கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் வாழ்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா என் மனைவியோடு நான் சரியா ஒத்துமையா ஒரு மனமா இல்லாம நான் இங்க வந்து எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டு இங்க இருந்தா எங்க வந்து பிரசங்கம் பண்ணுவேன்? என் தாய் தகப்பனை கனம் பண்ணாம நான் எப்படி வந்து பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி நான் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும்? தன் தாயை அடித்து விட்டு ஒருவன் வந்து இங்க உட்கார முடியுமா? தகப்பனை அடித்து விட்டு ஒருவன் வந்து இங்க உட்கார முடியுமா? தன் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி விட்டு ஒரு தாயோ ஒரு தகப்பனோ வந்து இங்க ஆராதிக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் வசனம் தெளிவாக இருக்கிறது, பாவிகள் நீதிமான்கள் கூடுகிற சபையில் கூடுவதில்லை.
கவனிக்க வேண்டும். நாம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். நம்மளும் நம்ம பிள்ளைகளும் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் தயவு பாராட்ட விரும்புகிறார். அதனால இந்த 3 விஷயத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். தொடர்ச்சியா நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் நம்ம மண்டையில் எப்போ இருக்கணும். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கிடுன்னு சொல்றாங்களோ அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க தயவு செய்து. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி கேட்கணும்னா கேளுங்க. உங்களுக்குள்ள இது கடைசி கடைசியில நிக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், கர்த்தர் ஆலோசனை நமக்கு தரார். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க கேளுங்க. மற்றவங்க உனக்கு தப்பு பண்ணினாங்கன்னா அவங்க கேட்ட மன்னிங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க கேட்காம நான் மன்னிச்சுட்டு நீ சொன்னீங்கன்னா அது மன்னிப்பு கிடையாது. சரியா? அப்படி நீ மன்னிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க மனுஷாப்படணும். அப்பதான் அதனுடைய அந்த மன்னிப்பு என்கிறது முழுமை பெறுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஒரு நாள் உங்களை பெருசா நினைச்சுக்கிடாதீங்க, புகழ்ச்சியை நினைச்சுக்கிடாதீங்க. சோதரம் உங்களுக்குள்ள எந்த விதமான இந்த தலகணம்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு எந்த விஷயத்திலும் வேண்டாம். பரிசுத்தம் என்கிற விஷயத்துல கூட வேண்டான்றனால அதுதான் ரொம்ப அதிகம். அவங்களை விட நான் நல்லவன் நினைக்கிறேன் பத்தியா, அது ரொம்ப தீமை. அது நான் நல்லவனா, நான் ஒரிஜினல் கெட்டவன், நான் என்ன நல்லவனா மாற்றி வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எடுத்துக்க முடியுமா அந்த இதுவை? முடியாது. அதனால சொல்லக்கூடாது. அதை என்ன சொல்லணும்னா, நான் நிற்கிறது தேவனுடைய கிருபையினால், அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கிட்டோம் அதை. அல்லேலூயா. ஒரு நாளும் தலகண வேண்டாம். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், அவ்வளவுதான். நான் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன், என் வேலையை செய்கிறேன். நான் சில நேரத்தில் என் பிரசங்கம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், எனக்கு கற்றுக் கொடுத்த வேலையை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. எப்படி ஒரு சோதரம் வேதத்துல நாம் பார்க்கிறோம், தேவ மனிதர்கள்லாம் சோதரம் கர்த்தர் சொன்னதை போய் சொல்லிட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. அதனால அவங்க பெரிய குற்றவாளி கிடையாது, அவங்களை பகைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம் சோதரம் ஒரு நாளும், ஆமென், சோதரம் எல்லாரும் நமக்கு நல்லவங்களாவே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. நன்றி உள்ளவங்களா எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நன்றி கெட்டவர்களாக தான் இருப்பாங்க. அதை விட்டுட்டு கடந்து போக பழகிக்கீங்க. அல்லேலூயா. சோ அது அவன்பாடு. அல்லேலூயா. நன்மை செய்வது உன்பாடு, நன்றி உள்ளவர்களாய் வாழ்வது, வாழாமல் போவது அவன்பாடு. ஆக மற்றவர்கள் நன்றி கெட்டவர்களாய் போனார்கள் என்று சொல்லி இன்னும் நன்றி உள்ளவர்களாக ஆமென் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாம் நன்மை செய்யவும் நாம் நிறுத்திவிடக் கூடாது. நம்முடைய வேலை நன்மை செய்கிற வேலை. நன்மை பெறுகிறவர்கள் நன்றியோடு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய், ஆனாலும் அவரை எல்லாருமே எதிர்த்தார்கள் என்று வேதம் சொல்லுது. கூட இருந்தவர்களும் கூட அவரை விட்டுவிட்டு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுது. இதுதான் உலகம், இப்படிதான் இருக்கும். நீ பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, உன்னை எதிர்பார்த்து நீ செய்ய வேண்டாம். கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்திருந்தா செய். நன்றி உள்ளவர்கள் இன்னும் நல்லா இருப்பாங்க. நன்றி இல்லாதவர்கள் அது தேவனுடைய பாடு. அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது நடக்கும். அல்லேலூயா. அதை பத்தி நம்ம பேசவும் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வேலை நன்மை செய்கிற வேலை. நன்றியோடு இருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கட்டும், நன்றி இல்லாதவர்கள் போறவர்கள் போகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது உன்னுடைய உறவுகளாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், உன்னோடு வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், உன்னோடு வாழ்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தீமை செய்ய வேண்டாம். நன்மையே செய், நன்மையே செய். நன்மை செய்ய பழகிட்டோம், நன்மை செய்ய கற்றுக்கொண்டோம், நன்மையே செய்வோம். நன்றி உள்ளவர்கள் இருப்பார்கள், நன்றி இல்லாதவர்கள் கடந்து போய் விடுவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த 3 காரியங்களை நாம் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த 3ஐயும் நாம் மறந்து போகாமல் இருக்க தேவன் நமக்கு அனுகிரக செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே,
எங்களிடத்துல யார் வந்து மனஸ்தாபத்தோடு கூட எங்களாண்ட மன்னிப்பு கேட்கும்போது நாங்கள் தாராளமாய் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தான். அதே போல நாங்களும் கூட அப்படிப்பட்ட ஆண்டவரின் நிலையில் மனஸ்தாபப்பட்டு பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல பெரியவங்க சின்னவங்க பாஸ்டர் விசுவாசி இதுக்கெல்லாம் அவங்க சொல்லலை. யார் வேண்டுமானாலும் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கலாம். அல்லேலூயா. நான் மூத்தவன், நான் விசுவாசி, நான் பாஸ்டரு, நான் மூப்பரு, நான் அப்பா, நானு அப்பா பிள்ளையா இருந்தாலும் கூட தப்பு யார் பக்கம் இருக்குதோ அவங்க மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுட்டா நல்லது. அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் கேட்கலாம். மனைவி கிட்டலாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கணவன் கிட்ட தான் கேட்கணும், மனைவி கேட்கக்கூடாதுலாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும், ஒருவேளை உண்மையாகவே நான் மனஸ்தாபப்பட்டால் என் மூலமாகத்தான் அந்த தப்பு நடந்தது என்கிறதை உணர்ந்தால் நான் மன வருந்தி மன்னிப்பு கேட்டால் எனக்கும் நல்லது, மன்னிக்கிறவர்களுக்கும் அது நல்லது. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு நாளும் ஒரு காலத்திலும் நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது, பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. நாம் சாதாரணமானவர்கள், பலவீனமான பாத்திரம். அல்லேலூயா. இந்த பலவீனமான பாண்டம் தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதனாலே நிற்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் பரிசுத்தமா இருக்கிறேன் நான் உணர்றேன் இல்ல, அது கூட கர்த்தர் கிருபை தான். பெருமைப்பட்டுக் கொள்ள ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. மூன்றாவதாக சோதரம். ஆமே. நம்மிடத்துல உதவி எதிர்பார்க்கிற, நாம் உதவி செய்கிற யாராக இருந்தாலும், ஆமே, நம்மிடத்துல நன்மை பெற்ற யாராக இருந்தாலும், நீங்க எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணிருக்கலாம், எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், எல்லாருமே நன்றி விசுவாசத்தோட தான் இருக்கிறாங்களா? இல்லைன்னா இல்ல, எல்லாரும் எதிர்க்கதான் செய்வான், திட்டத்தான் செய்வான். உங்ககிட்ட சாப்பிட்டவன், உங்ககிட்ட நன்மை பெற்றவன், நீ யாருக்கெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சு அவன்லாம் உன்னை பத்தி தப்பு தப்பதான் சொல்லுவான். சொல்லிட்டு போட்ட, விட்டுட்டு போ. அல்லேலூயா. அதனுடைய பிரதிபலனை அவன் அறுவடை செய்வான். ஆனால் நீங்களும் நானும் நன்றி விசுவாசத்தோட வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கும் உங்களுக்கும் தரும்படி கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துவோம். வசனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வாதம் எங்கள் ஆண்டவரே